பாத்தியா அவளுக்கு? எல்லாம் அந்த அபி பண்ற வேலைதான். இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்றாவ. அவ என்ன அவ்வளவு பவர்ஃபுல்லா என்ன? எந்த தைரியத்துல நம்ம கிட்ட மோதுறா? அவ தங்கச்சி மீடியால இருக்கால, அந்த தைரியம் தான் நினைக்கிறேன். அதான் பத்திரிக்கையில இந்த மேட்டரை பப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கா. அபி கிட்ட இருக்க பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டா. எல்லா வகையிலும் எதிர்த்து பிரச்சனை பண்ண சலிக்காத பொம்பளை. bloody bitch. புரியுதுடா. இப்ப என்ன பண்றது? அவ இப்படியே ஏதாவது பண்ணிட்டே இருந்தா? எனக்கு ஒரு யோசனை தோணுது சம்பந்தியம்மா. அத சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோன்னு தெரியல. என்ன? கல்யாணத்தை நாளைக்கே ஏதாவது ஒரு கோயில வச்சு நடத்திட்டா என்ன? நாளைக்கே வா. எதுக்காக அங்கிள் நம்ம அவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ணோம்? நீங்க தானே மாப்பிள்ள சொன்னீங்க அந்த அபி எதையும் லேஸ்ல விட்டு தர மாட்டா, போராடுறதுக்கு சளைக்காத பொம்பளைன்னு. நீங்க சொன்னது ரொம்ப சரி. இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவ விதவிதமா சேர்த்த வாரி நம்ம மேல இறச்சிக்கிட்டே தான் இருப்பா. அவளுக்கு நாம அவகாசம் கொடுக்க கொடுக்க மேலும் மேலும் புது புது விதமா சிக்கல்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பா. அவ யோசிக்கிறதுக்குள்ள நாளைக்கே இந்த கல்யாணத்தை நாம நடத்தி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவளால என்ன பண்ண முடியும்? அப்படியே பண்ணாலும் அதனால என்ன பிரயோஜனம்? என்னடா கல்யாணத்தை கோயில்ல வைக்கிறமே, நம்ம ஸ்டேட்டஸுக்கு இது பொருந்தாதேன்னு நீங்க நினைக்கலாம். கல்யாணம் மட்டும்தான் கோயில்ல, ரிசப்ஷனை பிரம்மாண்டமா நாம நடத்தி நம்ம ஸ்டேட்டஸ் அதுல காமிப்போம். என்ன சொல்றீங்க சம்பந்தி? ஏன் அங்கிள் அவங்களுக்கு பயந்துகிட்டு நாம ஏன் இப்படி எல்லாம் பண்ணோம்? பயம் இல்ல மாப்ள, இதுக்கு பேர் தந்திரம். தேவைப்படுற நேரத்துல நாம பின்வாங்குறதுல தப்பே இல்ல. இது நான் அரசியல கத்துக்கிட்ட பாடம். பிரச்சனையை மோதியும் சமாளிக்கலாம், தேவைப்படும் போது பின்வாங்கி நமக்கு காரியான பிறகு அடிச்சு நொறுக்கவும் செய்யலாம். இப்படி யோசிங்க மாப்ள. எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடணும்னு அவங்க முயற்சி பண்றாங்க. நாம என்ன பண்ணணும்? எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கத்தான் பார்க்கணும். அதுதானே நமக்கு வெற்றி. கல்யாணத்துக்கு பிறகு இந்த ஆதித்யா யாரு, இந்த சங்கரபாண்டி யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன மாப்ள, என்ன சம்பந்தமா சொல்றீங்க? நீங்க சொல்றது கரெக்ட் தான் சம்பந்தி. நாளைக்கு நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆதி, எனக்கு சம்பந்தி சொல்றது சரின்னு தானே படுது. ஏய், அவர்தான் ஏதோ உளறாருன்னா உன் புத்தி எங்கடி போச்சு? நாளைக்கே கோயில வச்சு கல்யாணம் பண்றதுக்கு தானே திருட்டு கல்யாணம் நினைச்சீங்க? பாரு, இது நம்ம வீட்டுல நடக்கிற முதல் விசேஷம். நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாம் இல்ல சம்பந்தி. அப்படி பார்க்க போனா நான் ஒரு மினிஸ்டர், எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. இப்ப சூழ்நிலை அப்படி, அதனாலதான் அப்படி சொன்னேன். எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த பாரு, உங்க அம்மா வேற ஊர்ல இல்ல. நம்ம பையன் மேரேஜ் அக்கம் பக்கம் தெரியாம இப்படி அவசரமா நடத்தினா இத்தனை நாள் நம்ம குடும்பம் சம்பாதிச்சு வச்சிருக்க மரியாதை என்ன ஆறுது? கல்யாணங்கிறது ஊரு கூடி வந்து நின்னு வாழ்த்தணும்னு பண்ற விசேஷண்டி. காதும் காதும் வச்ச மாதிரி பண்றதுக்கு நாம என்ன கள்ளக்கடத்தலா பண்றோம்? என்ன சம்பந்தி இதுக்கு போய்? சும்மா இருங்க சார், இது எல்லாமே உங்களால தான். இத்தனை பிரச்சனைக்கும் காரணமே நீங்க தான். உங்க தப்பான அப்ரோச் தான். அரசியல்ல நீங்க என்ன வேணா பண்ணுங்க, இந்த மாதிரி குடும்ப விஷயங்கள்ல வந்து இப்படி குளறுபடி பண்ணாதீங்க. சாரி சம்பந்தி, இதை நீங்க இப்படி எடுத்துப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சம்பந்தி. எனக்காக நான் இதை பண்றேன் இல்ல, இந்த பிரச்சனை என்னாலதான் உருவாச்சா? இல்லையே, உங்க பையனுக்கு எதிராக தானே அவங்க இதெல்லாம் பண்றாங்க. ஒரு வகையில பார்த்தா நான் தான் சம்பந்தி தேவையில்லாம இதுல பாதிக்கப்படுறேன். யோசிச்சு பாருங்க, எனக்கு எதுக்கு இந்த தலைவலி எல்லாம்? எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கங்கன்னு நீங்க சொல்ற இடத்துக்கு சொல்ற நேரத்துக்கு என் பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி நான் ஒதுங்கி இருக்க கூடாதா? நான் அப்படி பண்ணலையே. ஏன்னா என் மாப்பிளைக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அவருக்கு எதிராக ஒரு கூட்டம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னன்னு ஒதுங்கி இருக்க என்னால முடியல. இதுக்கு மேலே நான் இதுல தலையிட வேணாம் நீங்க நினைச்சா நான் தலையிடல. நீங்க எப்படி வேணாலும் நடத்தி முடிங்க, நான் உங்க வழிக்கே வந்துடுறேன். அவர் என்ன சொல்றது சம்பந்தி? நான் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்கும், நடந்தே ஆகணும். நாளைக்கே நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் நடக்கணும். அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நீங்க கவனிங்க. என்னடா அது? ஏன்டா அப்படி பேசுறா? அங்கிள், அம்மா சொல்லிட்டாங்கல்ல, இந்த கல்யாணம் நாளைக்கே நடக்கணும். அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணலாம். வாங்க வாங்க அங்கிள். கமலா, இத வந்துட்டேன். கமலா, வாங்கம்மா, எல்லாரும் வந்தாச்சா? சாப்பிடறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிம்மா. இது பாரு உஷா, நடந்ததெல்லாம் மறந்துட்டு அமைதியா இரு. எப்படிமா இருக்கிறது?
என்னென்னமோ நடந்து போச்சு. நடந்த பிரச்சனையில உஷாவுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதான் உஷா அதுல இருந்து பொழைச்சு வந்துட்டால, இனிமே எந்த பிரச்சனையும் வராது. அது எப்படிமா உறுதியா சொல்ல முடியும்? நாம இதோட ஒதுங்கி போகலன்னா பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். பிரச்சனை வரும் அங்கிள், ஆனா நம்ம அணுகுற முறை வேற மாதிரி இருக்கணும் தான் சொல்ல வரேன். எப்படிமா? இது பாருங்க, உஷாவை அட்டாக் பண்ண ஆளுங்களை சிவதாஸ் மூலமா பிடிக்க சொல்லியிருக்கேன். அந்த 3 பேரும் கிடைச்ச உடனே அவங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்க போறோம். அதை வச்சு நம்ம நேரடியா கோர்ட் அணுக போறோம். தேவைப்பட்டா கவர்னரை கூட சந்திக்க போறோம். அது தவிர மனித உரிமை கமிஷன், மாதர் சங்கம்னு நிறைய இருக்கு. பிரச்சனை இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க நம்மள தாக்குறதோ இல்ல வேற விதமா பிரச்சனை தர்றதோ இனிமே நடக்காது. நான் அட்வொகேட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். யாருக்காகவும் இனிமே நம்ம பயப்படவே வேண்டாம். அதனால தான் நீங்க உங்க வீட்லயே இருக்கணும்னு தான் நான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். வெரி குட் அபி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு காரியத்தையும் யோசிச்சு தெளிவா பண்ணிக்கிட்டு இருக்க. முன்னெல்லாம் கூட பல தடவை சின்ன சின்ன சென்டிமெண்ட்ஸ்க்கெல்லாம் நீ ரொம்ப இடம் கொடுக்கறேன்னு நான் உன் கூட சண்டை போட்டிருக்கேன். ஆனா இப்போ நீ ரொம்ப அழகா மூவ் பண்ற. உஷா, எந்தெந்த சூழ்நிலையில எப்படி எப்படி நடக்கணும்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி தான் நான் போயிட்டு இருக்கேன். ஹலோ மேடம், நான் சிவதாஸ். அந்த 3 வரையும் பிடிச்சிட்டேன். அப்படியா? வெரி குட். ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. சரி, எங்க எங்க வச்சிருக்கீங்க? எல்லாம் ரகசியமா நம்ம இடத்துல தான் வச்சிருக்கேன். நானும் அவனுங்க கூட தான் இருக்கேன் மேடம். அப்போ ஓகே, அப்போ ஒண்ணு பண்ணுங்க. நம்ம அட்வொகேட் இருக்கார்ல, அவர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க மேடம். நானும் அங்க வந்துடுறேன். ஓகே, தேங்க்ஸ், பை. என்னாச்சு அபி? ஒன்னு தாக்குன ரவுடிஸ் இருக்காங்கல்ல, சிவதாஸ் பிடிச்சிட்டாராம். அதான் அட்வொகேட் வீட்டுக்கு கொண்டு வர சொல்லிருக்கேன். ஹலோ தொல்காப்பியன், சொல்லுங்க அபி. அந்த ரவுடிங்ல சிவதாஸ் பிடிச்சிட்டாராம். அப்படியா? அவர் கஸ்டடியில தான் வச்சிருக்காராம். ஆமா. நீங்க என்ன பண்றீங்க, அந்த அட்வொகேட் வீட்டுக்கு வந்துருங்க. நானும் அங்க வந்துடுறேன். சரி அபி. சரிங்களா? ஓகே, பை. சரி உஷா, அப்ப நான் கிளம்புறேன். சரி சரிங்க, நான் கிளம்புறேன், வரேன். அபி, ஆ? அபி பார்த்து கவனமா போயிட்டு வா அபி. நான் கவனமா போயிட்டு வரேன். நீ பத்திரமா இரு. சரி. பாத்துக்குங்கம்மா. வரேன் அங்கிள், போயிட்டு வரேன். பை. பாய். டேய், டைம் ஆச்சு. மேடத்துக்கு வேற நான் வரேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க வக்கீல் வீட்டில் வெயிட் பண்ணுவாங்க. கிளம்பலாம். அண்ணா, பெருமாள் கடைக்கு போயிருக்கான். அவன் வந்தோடனே கிளம்பிடலாம். டேய், டைம் ஆச்சுடா, கிளம்பலாம். முதல்ல கட்ட வரு. எல்லாரும் அலர்ட்டா இருங்க.
யாரு? அண்ணே அந்த அண்ணே. சிவதாஸ், நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். ராமூர்த்தி, உனக்கு இன்னும் இந்த சிவதாஸை பத்தி தெரியல. அதான் என்னென்னமோ செய்யற. உங்க ஒப்பனுக்கு உங்க ஒப்பனெல்லாம் பார்த்தோம்டா நான். பேசாம வா. ராமூர்த்தி, என் பவர் உனக்கு தெரியல. நீயும் பவர் தெரியாம தான் மினிஸ்டர் கூட மோதுற. பாண்டி சார், மினிஸ்டரோட ஆளுங்க வேன்ல ஏத்தி அவர் சொன்ன இடத்துல விட்டுடு. யோ, மத்தவங்க லாஸ் பண்ணி கூட்டு வாங்க. ஓகே ஸ்னோ. போங்க போயா, அப்புறம் முறைக்கலாம். என்னங்க அபி, என்னாச்சு? உங்க ஃப்ரெண்ட் அந்த 3 பேரையும் கூட்டிட்டு வரலையா? இல்ல சார். ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? தெரியல சார். அவங்கள பிடிச்சிட்டு தான் மெசேஜ் வந்துச்சு. ஆனா ஏன் இன்னும் வரலன்னு தான் எங்களுக்கு புரியல. அவங்களுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓஹோ, சரி, என்ன ஏதுன்னு விவரம் கேட்டு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு அபி? லைன் கிடைக்கல. ரிங் போயிட்டு இருக்கு, ஆனா கட் ஆயிடுது. ஏன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு புரியல. ஒருவேளை பிஸியா இருக்கலாம், இல்ல சைலண்ட் மோட்ல போட்டு வச்சிருக்கலாம். இல்ல தொல்காப்பியன், எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஏதாவது தப்பா நடந்திருக்குமோ? அப்படியே எது நடந்தாலும் நாம தானே ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்போ நாம இருக்க சூழ்நிலையில நாமளா எதையும் கற்பனை பண்ணிக்க வேணாம். மேடம், அபி மேடம். என்ன சார், சிவதாஸ் எங்க? இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போனை ட்ரை பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறாரு. பெரிய சிக்கல் ஆயிடுச்சு மேடம். அண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மேடம். என்னது? சிவதாஸ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆமா மேடம். சாதாரணமா போலீஸ் அண்ணன் மேல கை வச்சதில்ல, கை வைக்கவும் மாட்டாங்க. ஆனா இது மினிஸ்டர் விட்டு விவகாரமாச்சே, அதான் தைரியமா அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, இப்போ சிவதாஸ் எங்க வச்சிருக்காங்க? தெரியலையே. போலீஸ் ரொம்ப அதிரடியா இறங்கிட்டாங்க. அண்ணனை எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியல. எங்க ஆட்கள் மூலமா விசாரிச்ச யாருக்கும் தெரியல. ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. என்ன தொல்காப்பியன், நம்மள சுத்தி என்ன நடக்குது? எதுக்காக சிவதாஸ போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்? என்ன காரணம் சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க? அபி, அவங்க எல்லா வகையிலும் நம்மளை முடக்க பார்க்கறாங்க. சிவதாஸ் நமக்கு ஆதரவா இருக்கதால அவரையும் முடிச்சு உள்ள போட்டாங்க, அவ்வளவுதான். ஓ மை காட், இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ? என்ன வேணாலும் பண்ணுவாங்க அபி. அவங்க அடுத்த டார்கெட் யாரா வேணாலும் இருக்கலாம். எதுக்கும் நம்ம சர்க்கிளில் சொல்லி கொஞ்சம் அலர்ட்டா இருக்க சொல்லணும். நீங்க உஷாவுக்கு ஒரு ஃபோன் ட்ரை பண்ணி பாருங்க. என்னாச்சு அபி? எங்கேஜ்டா இருக்கு, என்னன்னு தெரியல. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? எனக்கு பயமா இருக்கு. இப்போ என்ன பண்றது? பயப்படாதீங்க, நேர்ல போய் பார்ப்போம். சரி சார், நம்ம அட்வொகேட் மேல இருக்காரு, அவர்கிட்ட விஷயத்தை சொல்லிடு. சரி, வாங்க. என்னங்க, காஃபி எடுத்துக்கங்க. ஓ, உஷா எங்க? ரூம்ல தான் இருக்கா. மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றாளா? சாப்பிடுறாங்க.
அவ கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தா கூட நீதான் ஞாபகப்படுத்தி சரியா சாப்பிட வைக்கணும். சரிங்க. ஐயோ, என்னங்க? உங்க பொண்ணு உஷா எங்க? எதுக்கு கேக்குறீங்க? எதுக்காக இப்ப அவளை தேடுறீங்க? எங்க கேக்குறேன். இருங்க, அதைத்தான் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக கேக்குறீங்க? கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. என்ன காரணம்னு கேக்குறோம் சார். சொல்லுங்க. சொல்ல போறீங்களா இல்லையா? மேலதான் இருக்கா. ஆனா எதுக்காக சார் கேக்குறீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, இங்க பாருங்க. சும்மா இருமா. கையடி நீ முதல்ல. கையடி. என்ன சத்தம்? என்னங்க? ஏய் வா, ஸ்டேஷனுக்கு போய் வா. இங்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. முதல்ல ஸ்டேஷனுக்கு வா. கூட்டு வாமா. அங்க வந்து பேசிக்கலாம் எல்லாம். நீ கை விடுங்க. ஹலோ, நீங்க பாட்டுக்கு அத்து பேரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு பொண்ணு எடுத்துட்டு போறீங்க. இது என்ன ஒரு நியாயம்? எனக்கு காரணம் தெரியணும். காரணம் தானே? உங்க மேல 10 கேஸ் புக் பண்ணிருக்கோம். 1 2 3ன்னு ஸ்டேஷனுக்கு வா சொல்றேன். வாயா. இங்க பாருங்க. உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் அனாதைகள் பண்ணாதீங்க. ரொம்ப பயமா சரியில்லை. பாருங்க, அது